ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு குட்டி vlog என்னன்னு பார்க்கலாம். நம்ம லைஃப்லேயே சில நாட்கள்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடாதான்னு இருக்கும். அதில் ஒரு முக்கியமான நாள் தான் எக்ஸாம் டேஸ். எக்ஸாம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான், அது ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லுவாங்க. எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ பாசம் இந்த ஸ்டாஃபுக்கு அப்படின்னு நினச்சி நாங்களும் நோட்டு பென்லாம் எழுதிட்டு ஆவலோட வெயிட் பண்ணிட்டுருப்போம். அப்போ எங்களுக்கு தெரியாது இவங்க நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த செக்மெண்ட் முடிஞ்சோன்னு தான் எங்களுக்கு தெரியும். ஒரு சிலபஸில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்டையோ 10 சாப்டரோ 10 மாடியூலையோ படிக்க முடியாதனால தானே உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சிலபஸில் இருக்க ஒரு ஐஃபனு, ஒரு கம்மா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நோட் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இந்த காலேஜில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாஃப் அமைஞ்சாங்கன்னா பேப்பர் நல்லா இருக்காது. நல்ல பேப்பரா இருக்கு அப்படின்னா நல்ல ஸ்டாஃப் நமக்கு அமைய மாட்டாங்க. ஒருவேளை நல்ல பேப்பரும் அமைஞ்சு நல்ல ஸ்டாஃபும் அமைஞ்சாங்கன்னா அது மேஜர் பேப்பரா இருக்காது, எலக்டிவ் பேப்பரா இருக்கும். That's it for today. Bye.